2, 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு தான் ஏன் நல்லா தூங்கி எந்திரிச்ச மாரி இருந்தது. சுட்டி பையலுமே நைட்டு சமத்து குட்டியா நல்லா தூங்கிட்டாங்க. நேத்து ஃபுல்லா தூங்காம சுட்டி பையன் அழுதுட்டே இருந்தான்னு சொன்னேன்ல. நெறையா பேரு இடம் மாறுனதுனால அப்படி இருக்கும் சிஸ்டர். அம்மா வீட்லேருந்து இப்போ தானே வந்திருக்கீங்க. இடம் போக போக செட் ஆயிரும். அழுக கம்மி பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம். நம்மளும் நைட்டு போல அத்தை நல்லா சுத்தி போட்டாங்களா, நானும் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குனோம். நல்லாவே தூங்கியாச்சு. காலையில எந்திரிச்சு தலை குளிக்கலான்னு நெனச்சிருந்தேன். பார்த்தா வெயிலே இல்ல. மழை வர மாரி கம்முன்னு தான் இருந்தது. மதிய டைம்ல நல்லா சுல்லுன்னு வெயில் புடிச்சா, அந்த வெயில்ல அத்தை சுட்டி பையில குளிப்பாட்டிட்டாங்க. நானும் அப்படியே தலைக்கு ஊத்தியாச்சு. மாமா வந்து மதியத்துக்கு வலை போட்டிருப்பாங்கல்ல, மதியம் போல கம்மாயில. ஈவினிங் போய் எடுக்கும்போது தான் எங்களுக்கே தெரியும். நல்ல பெரிய மீன் மாட்டியிருக்கும் போல. "ஓடியாங்க, ஓடியாங்க மீன் மாட்டியிருக்கு" அப்படின்னு சொல்லவும் தான் நானும் அத்தையுமே போனோம். நல்லா பெரிய மாட்டுனாலும் ஒரு 2, 3, 4, 5 மீனு தான். பட் நல்ல பெரிய மீனா இருந்தது. அம்புட்டையும் நம்ம என்ன பண்ண அப்படின்னு பக்கத்துல அத்தாச்சி மார்களுக்கு குடுத்துட்டு, அத்தை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா. கொஞ்சோண்டு பால் இருந்தது. அத நமக்கு கொஞ்சம் பால் எடுத்துட்டு, அத்தைக்கு கொஞ்சம் டீ போட்டு குடுத்தாச்சு. நைட்டுக்கு ஆல்ரெடி நேத்து வச்ச மீன் குழம்புமே இருந்தது. அத்தை காய் பொரிச்சிருந்தாங்களா, அது போக இந்த மீன கொஞ்சமா குழம்பு வச்சுட்டு, கொஞ்சமா மசாலா மட்டும் தடவி வச்சிருந்தாங்க. சுட்டி பையன் தூங்குனானா, நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு. அந்த டைம்ல மீன் பொரிச்சு அப்படியே எல்லாருமே சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து கவா மீன் ஒரு சிலருக்கு செட் ஆகாது. 30 நாளைக்குள்ளயே அம்மா எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சொல்லி குடுத்தாங்க. அதனால இப்போ கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான். சுட்டி பையலோட ட்ரெஸ் அப்பலாம் அம்மா வீட்லேருந்து வரும்போது சும்மா அள்ளி போட்டு கொண்டு வந்தேனா, டவுசர் எதுல இருக்கு, சட்டை எதுல இருக்குன்னே தெரியல. சரி இப்போ எல்லாத்தையும் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு எடுத்து கொட்டி மடிச்சு வச்சுட்டு இருக்கும்போதே ஆள் எந்திரிச்சுட்டாப்புல. சரி பாதி வேலைய நாளைக்கு பார்க்கலாம்.